ஹலோ சிஎஸ்கே 2.2 ஃபேன்ஸ் இந்த மாதிரி நம்ம வீடியோ பார்க்க போகிறது சிஎஸ்கே ஸ்குவாட் 2025 ஒரு ஸ்குவாட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்னடா இப்போ வந்து வீடியோ போடுற பார்க்கலாம். ஓகே சரிங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாட்டி வந்து சிஎஸ்கே பிளேயிங் 11 இன் சேப்பாக் அண்ட் அவே கேம்ஸுக்கு அப்புறம் இம்பேக்ட் பிளேயர் யார் சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்வின் வந்து எல்லா ஃபார்மேட்லேயும் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். இந்தியில் ஓடிஐ T20 டெஸ்ட்டில் அஸ்வின் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பின்னர், அப்புறம் பவுலிங் ஆல்ரவுண்டர் நல்லா வந்து பண்ணிகிட்டு இருந்தார். மிட் ஆஃப் த ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் தேர்டு டெஸ்ட் மேட்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிற அஸ்வினுக்கு வந்து நம்ம விஷஸ் தெரிவிச்சுக்கிறோம், ஹாப்பி ரிட்டையர்மெண்ட்டு சொல்லிக்கிறோம். அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டார். அஸ்வின் போனது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஓகே, நம்ம யார் ஆப்ஷனில் வந்து பிக் பண்ணியிருக்கிறாங்க, சரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிக்கே நம்ம டெவன் கான்வே 6.25 crores எடுத்திருக்கிறாங்க. டெவன் கான்வே திருப்பி சிஎஸ்கேக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ருத்ராஜ் அண்டு சிஎஸ்கே ஓப்பனிங் பார்ட்னர் 2023 கப்பு ஜெயிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக. திருப்பியும் அதை வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்மையான இருக்கும். அது கான்வே அண்டு ருத்து பேட்டிங்கில் ஓப்பனிங்கில் ஒரு பவர் பிளேன்னு இந்த வாட்டி செம்ம அட்டகாசமாக இருக்கும். ஓகே, அடுத்த பிக் யாருன்னு போய் பார்க்கலாம். அடுத்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாட்டியா 3.4 crores மிடில் ஆனில் ஓப்பனிங் டிஸ்ட்ராக்ஷன் பேட்ஸ்மேன். டமால் அடிப்பார். பால் பட்டுச்சுன்னா அவள் தான் பயங்கரமாக அடிக்கிற ஒரு இது. ரகானிக்கு ஒரு அப்டேட்டட் வேர்ஷனாக நம்ம ராகுல் திரிபாட்டியா பார்க்குறோம். 3.40 crores எடுத்துருக்கிறாங்க. ஓகே, அடுத்த பிக்கு யார் பார்க்கலாம். அடுத்த பிக்கு நான் ஒரு பாட்டோவில் சொல்கிறேன். நான் ரெடிதா வரவா அண்ணன் இறங்கி வரட்டா, சேப்பாக்கில் அண்ணன் வரட்டா, ஸ்பின்னு போட்டு தூக்கவா. நம்ம அஸ்வின் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸ்பின்னின் தமிழ் ஆளை எடுத்துருக்கிறாங்க. சிஎஸ்கே 9.75 crores திருப்பியும் அன்பு டன்னுக்கு நம்ம அஸ்வின் வந்திருக்கிறார். அண்ணா திருப்பியும் நம்ம சேப்பாக்கில் வந்திருக்கார். இந்த வருஷம் அப்போ சருபுதுன்னு திரும்ப போகுது சேப்பாக்கில் எல்லா பையனும் திணற போகிறோம். அடுத்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆகும் 10 crores வந்து சிஎஸ்கே எடுத்துருக்காங்க. ஒரு லெக் ஸ்பின்னர் ரஷீத் கான் மாதிரியே போடுவார் பால். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சிஎஸ்கே ஆப்கானிஸ்தான் பிளேயர் சிஎஸ்கேல விளாட போகிறாங்க. இந்த சேப்பார்க்கு கன்ஃபார்மாக டேர்னிங் பிச்சப். அந்த பக்கம் அஸ்வின், இந்த பக்கம் ஜடேஜா, இந்த பக்கம் 100 ஆகும் 12 ஓவர் சீல் அவுட் பண்ணிட்டாங்க ஸ்பின்னு. அதுவும் சேப்பாக்கில் இந்த வருஷம் நேரம் சேப்பாக்கில் சிஎஸ் அடிச்சுட்டு போக முடியாது, வாய்ப்பே கிடையாது. இந்த 3 பேரை சேர்ந்து 12 ஓவரில் காலி பண்ணிடுவாங்க ஆப்போசிட்டு. 100 ஆகும் வந்து ரொம்ப வருஷமாக சிஎஸ்கே எடுத்தாங்க. ஜேஎஸ்கேல கூட எடுத்து அவரை வந்து பார்த்தாங்க. இதுவே நம்ம சிஎஸ்கே ஜாயின் ஆகிட்டார். 100 ஆகும் 10 crores. இந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டட் ஃபாஸ்ட் பவுலர் கலீத் அஹ்மத். லாஸ்ட் இயர் டிசிக்கு விளாண்டார். செம்ம பவர் பிளேயில். தீபக் சகருக்கு ஒரு பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துருக்கிறாங்க. கலீத் அஹ்மத் 4.8 crores. மற்ற ஃபாஸ்ட் பவுலராக பிச்சுக்கிட்டு போனாங்க. சிஎஸ்கே வந்து அழகாக போயிட்டு 4.8 ஒரு ஸ்டீல் பை பண்ணியிருக்கிறாங்க. திருடிட்டு வந்துட்டாங்க கலீத் அஹ்மத்தை. இல்லை ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டீல் பை, அது பவர் பிளேயில் போட முடியும். இவரால் டெத்லேயே போட முடியும். கன்ஃபார்மாக இவர் 4 hours பவர் பிளேயில் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அத்திரி யார் பார்க்கலாம். இவர் எப்படி எடுத்தாங்க தெரியல. ரச்சின் ரவீந்திராவை ஆர்டிஓ பண்ணி 4 crores சிஎஸ்கே எடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல பை. அவர் லூஸ்லாண்டில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு செஞ்சுரியெலாம் போட்டார். அவர் ஆர்சிபியில் அந்த டீமில் போனால் பார்த்தா சிஎஸ்கேக்கு வந்தார். ஆனால் என்ன நம்ம பெஞ்சில் உட்காருவோம். ஏன்னா டெவன் கான்வே இருக்கும்போது இவருக்கு எப்படி சான்சஸ் கிடைக்கும். சரி, அடுத்த பிளேயர் யார் பார்க்கலாம். ஒரு யங்ஸ்டர் லாஸ்ட் இயர் மும்பை இந்தியன்ஸில் நல்லா விளாண்டார். அட்சோல் கம்போட்ஸ் எடுத்துருக்காங்க. 3.4 crores ரஞ்சியில் ஒரு இன்னிங்ஸில் 10 wickets ஆல்வார் எடுத்துருக்காங்க. செம்ம பேஸ் போடுற பவுலரு, இந்தியன் டேலண்ட் வேறு, பயங்கரமான டேலண்ட். மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருந்திருக்கிறாருன்னா நீங்களே பாருங்கள். இந்த வருஷம் பவுலிங் யூனிட்டு இவரை எடுத்துகிட்டு வந்தாங்க. செம்ம பவுலிங்காக போடுவார். சரி, அத்திரி யார் பார்க்கலாம். நம்ம சுட்டி குழந்தை சாம் கரன் திருப்பி சிஎஸ்கேக்கு ஓம் கம்மினா வந்துட்டார். 2.4 crores சிஎஸ்கே எடுத்துட்டாங்க. இது ஒரு நல்ல பை தான். த கம்பேக் த ஸ்ட்ரீட் பாய்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் வந்து ஓம் கம்மின் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லி கமெண்ட் பாக்ஸில் உடனே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க கமெண்ட்டை படித்து யாருக்கு அதிகமான ஓட்டு வந்திருக்கோ அடுத்த வீடியோ நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, அடுத்தது யார் நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன்.
பவர் ஹிட்டர் ஜேமி ஓவர்டன் எடுத்திருக்கிறாங்க. ஜேமி ஓவர்டன் 1.50 க்ரோஸுக்கு எடுத்திருக்கிறாங்க. ஜேமி ஓவர்டன் வந்து பயங்கரமான ஹிட்டரு. அண்டர் 8 எக்கனாமிக்கில் பவுலிங் போட்டுருக்கிற. இப்போ ரீசெண்டாக சாம்பியன் ட்ராஃபியில் வந்து செலக்ட் ஆகிருக்கிறாரு நம்ம ஜேமி ஓவர்டன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன். அதை வந்து சாம்பியன் ட்ராஃபியில் வந்து செலக்ட் ஆகிருக்கிறேன் நம்ம ஜேவி ஓவர்டன். செம்ம ஹிட்டர் வேறு, பயங்கரமான ஸ்ட்ரைக் ரேட்டில் பிபிஎல்லில் விளையாடிட்டு இருக்கிறார். ஓகே, அத்தனை யார் நம்ம பார்க்கலாம். தீபக் கூட எடுத்துருக்காங்க. தீபக் கூட வந்து நல்ல ஒரு பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன், ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான். அதனால் ஆஃப் ஸ்பின்னும் போட முடியாது. சிஎஸ்கே நினச்சா 2 ஓவர் சும்மாவே இவர் வச்சு ஓட்டி உள்ளார். இவர் 1.7 க்ரோஸுக்கு சிஎஸ்கே எடுத்துருக்காங்க. கரண்ட் ஃபார்மாக கொஞ்சம் டவுனாக இருந்துச்சு ஐபிஎல்லில். ஆனால் இவர் சையத் முஸ்தாலிக் ட்ராஃபியில் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அது சிஎஸ்கே பிக் பண்ணாவே அந்த வந்து மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு தீபக்கோட ஒரு நல்ல ஒரு எபிலிட்டியோட ஒரு பேட்ஸ்மேன். சிஎஸ்கே எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறேன். சரி, நம்ம பார்க்க போகிறது அஜய் சங்கர் ஒரு தம்பி விஜய் சங்கர் எடுத்துருக்கிறாங்க. என்னடா இது திடீர்னு தமிழ் பிளேயர்ஸ் மேலே சிஎஸ்கே குறி வச்சுருக்கேன்னு தெரில. விஜய் சங்கர் வந்து 1.2 க்ரோஸுக்கு சிஎஸ்கே எடுத்துருக்கிறாங்க. நல்ல ஒரு பேட்ஸ்மேன். இப்போதைக்கு பவுலிங் போடல, ஒரு நல்ல டீசெண்டாக குஜராத்தில் பண்ணியிருக்கிறாரு. போன சீசன்லேயும் ஒரு டீசெண்டாக பண்ணியிருக்கிறாரு. சிஎஸ்கேக்கு வந்திருக்கிற ஒரு பேக்கப்பாக தீபக் கூடாக்கும் ராகுல் திரிபாட்டிக்காக பேக்கப்பாக இருப்பார்னு நினைக்கிற விஜய் சங்கர். அத்தனை யார் பார்க்க பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தன் எல்லிஸ், ஒரு நல்ல ஒரு பவுலரு. இவர் ஸ்லோ ஒன்ஸில் அப்படி இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது அவர் ஸ்லோ ஒன்ஸில். இந்த பிபிஎல்லில் வந்து கலக்கிருக்குல பவுலிங் பயங்கரமாக போடுற. அது ஸ்லோ ஒன் எக்ஸ்பெஷலி அது ஸ்லோ ஒன் நல்லா போடுற சேக் பா கண்டிஷனில் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அத்த பிளேயர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முகேஷ் தாக்கு எல்லா வருஷம் பேர் வச்சார். முகேஷ் சௌத்ரி திருப்பி சிஎஸ்கே எடுத்துருக்கிறாங்க. ஒரு பேக்கப்புக்காக கலீப் அகமத்துக்கு எடுத்துருக்கிறாங்க. 13 lakhஸில் எடுத்துருக்கிறாங்க. அத்தனை யார் பார்க்கலாம். அந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா சேத் கோபால் 30 lakhஸில் எடுத்துருக்காங்க பேஸ் ப்ரைஸில். இவர் பயங்கரமான ஸ்பின்னர். 100 அகமத்து ஒரு பேக்கப்பாக. இவர் ரீசெண்டாக சையத் முஸ்தாலிக்கில் ஒரு 5 for எடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு ஆட்ரிக் வேறு எடுத்துருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு ஸ்பின்னர் இவர், லெக் ஸ்பின்னர் பயங்கரமாக. போன வருஷம் மும்பைக்கு பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இவர் ஒரு பேக்கப் லெக் ஸ்பின்னர். அத்தனை யார் பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான். ஆண்டர்ஸ் அது வந்து 3 lakhs எடுத்துருக்கிறாங்க. அப்புறம் ஷேக் ரஷீக் 13 lakhs. அப்புறம் அவினோஸ் பென்னி 45 lakhs விக்கெட் கீப்பர். அப்புறம் குச்பந்தர் சிங் 2.2 க்ரோஸுக்கு. அப்புறம் கமலேஷ் நாகர்கோட்டி 30 lakhs. ராமகிருஷ்ணா கோஸ் 13 lakhs. இப்போ நம்ம வந்து பிளேயிங் லெவனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து இந்த ஸ்குவாடுக்கு என்னால் சொல்கிறாங்க ரிவ்யூ அப்படி சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்லாம் வந்து சிஎஸ்கே ஓவரால் ரிவ்யூக்கு வந்து 7.2 கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் ரிவ்யூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்லாம் சேர்ந்து. இது நம்ம ஜியோ சினிமாஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 7.4 கொடுத்துருக்குறாங்க சிஎஸ்கேக்கு. அடுத்து வந்து நம்ம ஃபேமஸ் யூடியூப் ஆளுங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க சிஎஸ்கே ஓவரால் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவளோட சீக்காவோட சேனலில் அனிருத்தா சீக்கான் வந்து 7.3 கொடுத்துருக்கிறாரு. சீக்கா வந்து 7.4 கொடுத்துருக்கிறாரு. அனிருத்தா சீக்கான் வந்து சொல்கிறாரு நோ பவர் ஹிட்டினே இல்லை, மிடில் ஆடலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து நம்ம அஸ்வின் சேனலில் என்ன சொல்கிறோம். அஸ்வின் சேனலில் வந்து அஸ்வின் வந்து 7.5க்கு சிஎஸ்கே ஓவரால் ஸ்குவாடு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கிறாரு. பிடாக் ஒரு 7 தான் கொடுத்துருக்கிறாரு. பிடாக் என்ன சொல்கிறாருன்னா வந்து பவர் ஹிட்டரே கிடையாது சிஎஸ்கேக்கு அப்படின்னு சொல்கிறாரு பிடாக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து குஜராத்தில் 2023 குஜராத் ஃபைனலில் 10 ரன் 2 பால் இருந்துச்சு. அப்போ வந்து சிஎஸ்கே வந்து அடித்தாங்க, வின் பண்ணி காமிச்சாங்க 2 பால். அப்போ என்ன பவர் ஹிட்டர்ஸ் இருந்துச்சா? எப்போவுமே சிஎஸ்கே பவர் ஹிட்டர் இருந்ததே கிடையாது. ஆனால் 5 ட்ராஃபி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் மும்பை இந்தியன்ஸில் மாதிரி எந்த டீமும் கடப்பாத டீம் மாதிரி இருக்கவும் முடியாது. சிஎஸ்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி, மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதுவும் என்ன கம்பேர் பண்ணி பேசும். அதுக்கெல்லாம் ஜேமி ஓவர்டன் இந்த வருஷம் எடுத்து பயங்கரமான பவர் ஹிட்டரு சீக்கா அண்டு பிடாக் பாருங்க, பயங்கரமாக அடிக்க போகிற ஜேமி ஓவர்டன். ஓவரால் ஸ்குவாட் ரிவ்யூ பார்க்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாட், டெவன் கான்வே, அஸ்வின், நூர், கலீல் அஹ்மத், டெவன் கான்வே, டோனி, டூபே, பத்தி நானா, ஜடேஜா,
தீபக் ஹூடா, விஜய் சங்கர், நேத்து செல்லி, சையத் கோபால், முகேஷ் சௌத்ரி, ஆண்ட்ரே சித்தார்த், ஷேக் ரஷீத், பன்ஸ் பென்னி, குர்பீர் சிங், கமலேஷ் நாகர்கோட்டி, ராமகிருஷ்ணன் துகோ, சாம் கவர், ஓவர்டன், அர்ச்சுல் கம்போஜ், ரச்சின் ரவீந்திரா, இவங்க எல்லாரும் இந்த வாட்டி ஸ்குவாடில் இருக்கிறாங்க. என்னோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 10க்கு வந்து நான் வந்து 7.7 கொடுப்பேன். ஏன்னா வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் அந்த ஃபார்மில் இல்லை நிறையா பிளேயர்ஸு. அவங்களாம் கிட்ட ஆகிட்டாங்கன்னா நான் 8 கொடுத்துருப்பேன். ஆனால் 7.7 இஸ் பெஸ்ட் ஸ்கோர். ப்ளே 11 அது என்னோட ப்ளே 11. அப்புறம் ஸ்டார் போஸ்ட் ஜிஎஸ் சினிமாஸ்லேருந்து எடுத்த ப்ளே 11. சேப் பார்க்கல யாரெல்லாம் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ருத்துராஜ் அண்ட் டெவன் கான்வே ஓப்பனிங். மிடில் ஆர்டரில் ராகுல் திரிபாத்தியா, 4th தீபக் ஹூடா, ஓவர்டன் ஆர் சாம் கரன். ஆனால் ஓவர்டன் தான் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கிற, அதெல்லாம் நான் ஓவர்டனுக்கு தான் போவேன். அடுத்து தூபே, ஜடேஜா, எம்எஸ் தோனி, அஸ்வின், நூர் அஹ்மத், பத்தினானா அவர் லேத்தர் எல்லிஸ். ஏன்னா லேத்தர் எல்லிஸ் நல்ல ஸ்லோ ஒன்ஸ் போடுறாரு. அவர் லெக் கட்டர் ஸ்லோ ஒன்ஸ்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேக் பாக் கண்டிஷனில். அதெல்லாம் ரெஸ்ட்டுக்குள்ளே கொடுக்கலாம். பத்திரானாக்கு ஒரு மேபி 1 or 2 மேட்சஸ் ஆர் 3 மேட்சஸ் அட் சேக் பார்க். இம்பேக்ட் பிளேயராக கலீத் அஹ்மத் ஃபார் பவுலிங். பேட்டரிக்கு வந்து தூபே நான் வந்து எடுத்துகிட்டு வருவேன். அடுத்தது வந்து இதுவே வந்து அவே கேமுக்கு வந்து என்ன ஸ்குவாடு சிஎஸ்கே போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். குட் சைடு வந்து பார்த்தீங்களா, ருத்ராஜ், கான்வே, ராகுல், ஹூடா, ஓவர்டன், தூபே, ஜடேஜா, எம்எஸ் தோனி, நூர் அஹ்மத், கலீத் அஹ்மத், பத்திரானா, இம்பேக்ட் பிளேயர் அர்ச்சுல் கம்போஜ். பவுலினுக்கு பேட்டிங் வந்து சிவன் தூபே வருவார். எனக்கு தெரிஞ்ச அஸ்வின் மோஸ்ட்டாக இந்த அவுட் சைடு இந்த அவே ஃபார்மேட்டில் போகும்போது சேக் பாக் விட்டு போகும்போது அஸ்வின் விளையாட மாட்டேன். 3 ஸ்பின்னர்ஸ்லாம் கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன்னா வந்து ஒரு மோஸ்ட்டாக ஃப்ளாட் ட்ராக் தான் தருவாங்க, டேர்னிங் ட்ராக் மோஸ்ட்டாக தர மாட்டாங்க. அப்போ சிஎஸ்கே வந்து கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலரோடு போனால் கொஞ்சம் பெட்டர் எனக்கு தோணுது. சிஎஸ்கே ஓவராலாக வந்து அவுட் சைட்லேயே கொஞ்சம் அந்த பவுலிங் லேக் இருக்குது. ஏன்னா வந்து எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். கலீத் அஹ்மத் தான் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பத்தினானா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங்கில். மற்றபடி இந்த ஸ்குவாட் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா, இன் சேக் பாக்கு நான் 9 கொடுப்பேன். அவுட் சைட் சேக் பாக் வந்து நான் 8 தான் கொடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் அது இன் எக்ஸ்பீரியன்ஸ். அர்ச்சுல் கம்போஜ் எப்படி பண்ணுவார் தெரியாது. அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படிக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க தான் நம்மளை ஓவரால் ஸ்குவாடு ஒரு இது. அப்புறம் வந்து நம்ம இந்த ரிவ்யூ வந்து நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி வந்து நம்ம என்னெல்லாம் டீம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் நம்ம வந்து கலாய்க்கலாம் அந்த வீடியோவில். இன்றைக்கி வந்து சீக்கா சேனலில் டாகு கலாய்ச்சிருக்கணும். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் யார் ரிவ்யூ பண்ணும்போது கலாய்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து எந்த டீம் பற்றி ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. கீப் வெயிட்டிங் அண்ட் வாட்ச் அவர் சேனல். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.